ஐயா பொழுது நல்லா விடிஞ்சு போச்சு போலாக்க. நல்லா சூரியன் நல்லா பல்ல கட்டிட்டு அடிக்கி. மணி என்னவா இருக்கும்? நல்லா அசந்து உறங்கிட்டேன் போலக்கு. பிள்ளைலாம் நல்லா உறங்கிட்டு கிடக்கு. பொழுது விடிஞ்சு போச்சு. இந்த எல்லாரும் வாசல் அவ்வளோ பேரும் தண்ணி நிறுத்திருப்பாவ. நம்ம வீட்டு வாசல் மட்டும் சும்மா கிடக்கு பத்தியா? பாவம் என் பிள்ளை என்ன அழகா பாம்போல உறங்கிட்டு கிடக்கா. உறங்கும் போது என்ன அழகா இருக்க பத்தியா? சர்ச்சில் மணி அடிக்கலான்னா இன்னும் அதுவும் கூட தெரிஞ்சிருக்காது. கோயிலில் மணி அடிக்க போய் தான் பொழுது விடிஞ்சதே தெரிஞ்சிச்சு. இந்த காலத்தில் 5 மணிக்கெல்லாம் நல்லா விடிஞ்சு போயிடுது பார்த்துக்க. 7 மணிக்கெல்லாம் பார்த்தா மத்தியம் 12 மெயில் வெயில் அடிச்சுட்டு கிடக்கு. 12 மணிக்கெல்லாம் மனசு வெயிலில் போனால் உருகி மெண்டல் ஆயிடணும் போல இருக்கு. என்ன வெயில் அடிக்கி. இந்த காலத்தில் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியலை. எம்மா காலையில் 5 மணிக்கெல்லாம் வெயில் என்ன வறுத்து வருது. சொன்னது போல் 5 மணிக்கெல்லாம் என்ன வெளிச்சமாக இருக்குது. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், வாசலாம் நல்லா தூக்கணும் பற்றியா? நேரத்தோடு ஏந்திரிச்சிருக்கலாம். இன்றைக்கி வேறு எலெக்ஷன் வேறு, ஓட்டு வேறு போட போகணும். இந்த விச்சு வெயிலில் போனால் அங்கேயே கறக்க முடியும் விழுந்து கிடக்கணும். கொஞ்சம் முன்னேரத்தில் போனால் அது சீக்கிரம் வந்து சோறு குழம்பு ஆக்கலாம். பார்ப்போம். ராணியக்க என்ன இப்போ தான் எந்திரிச்சலோ? வா வசந்தி, என்ன காலையிலேயும் இந்த போயிட்டு வந்திருக்கேன்? ஆமாம் வசந்தி, செத்த கண்ணு அசந்துட்டேன். விடிஞ்சதே தெரியல பத்துக்க. இப்போ தாம்மா ஏந்திரிச்சேன். இன்னும் காலையிலேயே குடத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா? ஆமாக்க, வீட்டில் தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு. டெய்லியுமே 5 மணிக்கு மேலே தண்ணி வர ஆரம்பிச்சதில்ல. இப்போ எலெக்ஷன் ஆகுதுனால டெய்லியும் தண்ணி வருது. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னு தெரியல. மறுபடியும் மாதத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு 2 வாட்டி தண்ணி வரும். அதுக்குள்ளே பிடிச்சி நொப்பி வச்சுக்கலாம்ல. அதான் காலையிலே ஏந்திரிச்ச உடனே தண்ணி தூக்க வந்துட்டேன். நீங்களும் தண்ணி பிடிக்க வரையலக்க? வரணும் தாம்மா, இந்த வாரேன். இந்த வாசல்லாம் தூத்து போட்டுட்டு செடிகளுக்குலாம் கொஞ்சம் தண்ணி கிடக்க பற்றில, அதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு, வெயில் என்ன அடி அடிக்கே செடியில் வெயில் செடியெல்லாம் செத்து பெரும்பல இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வரேம்மா. நீங்கள் போயிட்டு உன் குடம் பிடிச்சோன்னா என் குடம் ஒன்று தாரேன். அதை மட்டும் பைப்பில் போட்டுட்டு என்ன என் குடம் வரப்போ நான் வந்து பிடிச்சிக்கேம்மா. எங்கக்க நான் போயிட்டு குடத்தை போட்டு வச்சாலும் யாராவது ஆள் இருந்தால் பிடிச்சா பார்க்குவோம். இல்லைன்னா என் குடத்தை எடுத்து அங்கிட்டு தூர போட்டுட்டு அவங்கவுங்க தண்ணி பிடிக்கணும் வழியை பார்த்துட்டு இருக்காவ. இல்லைன்னா ஆள் இல்லாத குடத்தை எதுக்கு வச்சேன்னு என்கிட்ட வம்புக்கு வருவாவ. நீ வரும்போதே குடத்தை எடுத்து வந்திருக்க. நான் எடுத்துகிட்டு போனால் ஏன் சொல்ல பார்த்துக்க. சரிம்மா, நான் வரும்போதே குடத்தை எடுத்து வந்து பிடிக்கேன். இப்போ இது என்னடி அதிசயமா இருக்கு. டெய்லி தான் தண்ணி வருது. ஏன் தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியலையே பைப்பில். இங்கே பாரு, நான் தான் அன்றைக்கி முன்னாடி வரேன், சீக்கிரமாக வரேன்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி எத்தனை பேரை பற்றியா இவ்வளோ எப்போ முடிச்சு நான் எப்போ தண்ணி பிடிக்காது. அதுக்குள்ளே பொழுதே விடிஞ்சு பெரும்பல இருக்க. ஐயோ கடவுளே, இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி பிடிச்சிட்டு போய் நிற்போன்னு பார்த்தா இப்படி வருஷம் கட்டி வந்து நிற்காலும்ல. ஏதாவது சொல்லி நைஸ் பண்ணி 2 குடத்தை தண்ணியை பிடிச்சிட்டு போயிட வேண்டியதான். பாத்திமாக்கா, இப்போதான் வந்தியெல்லாம் முன்னாடி வந்துட்டீங்களக்கா? நானே முன்னாடியே தண்ணி பிடிக்கணும்னு வந்துட்டு இருந்தேன். வார வழியில நம்ம ராணியக்கா பற்றி பற்றியில அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தால் லேட் ஆகிட்டு. ஏக்கா நான் 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டுமாக்கா. என் முக சியானா இருக்கல்ல, அவன் நல்லா உறங்கிட்டு கிடந்தா பார்த்துக்க. அதனால நான் சொல்லாமே வந்துட்டேன். அவன் முழிக்க நேரத்தில் நான் அவள் கண்ணு முன்னே இருக்கணும். இல்லைன்னா அந்த பிள்ளை கடந்து உருவே கத்தும். என் வீட்டுக்கார வேற வீட்டில் கிடக்காத பற்றியில அந்த மனுஷன் வேற வாழ்னு கத்திட்டு கிடக்கும். 2 குடத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுறேன். அது பாத்திமா? உன் வீட்டில் மட்டும்தான் குழந்தை இருக்கோ? என் வீட்டிலலாம் பிள்ளையெல்லாம் கிடையாது. எல்லாம் வெறும் குத்துக்களாக தான் கிடக்க பற்றியா? அதனால எந்த பிள்ளையும் அழுவ செய்யாது. ஏன் எனக்குன்னு ஒரு புருஷன் இருக்கான்ல, அவனு என்ன தேடையே விட்டான் பார்த்துக்கு. உன் புருஷன் மட்டும்தான் தூங்கி எழுந்த உடனே எங்கே வசந்தியை காணான்னு தேடிட்டு கிடப்பான். என் புருஷன்லாம் எங்கேயாவது ஒளியட்டுன்னு சொல்லி அவன் பாட்டே இருக்கா பற்றியில. அதனால நீ மட்டும் பிடிச்சிட்டு போ. இவ்வளோ நேரம் நான் என்ன பற்றியா? நான் கேன சரிக்கி காலையில் 4 மணிலேருந்து நான் நின்று இப்போ தான் குடம் நிரப்ப போகுது. இப்போ வந்து உனக்கு நிற்க முடியாதோ? போய் வரிசையில் நின்று போ. ஒரு நாள் ஒரு சாவ கிடந்தா கூட 1 ரூபாய் தண்ணி குடிக்க யாரும் நாடி கிடையாது தெருவில். எல்லாம் நல்ல சும்மா இருக்க நேரத்தில் மற்ற நேரத்தில் ஏதாவது பேச்சுக்கு மட்டும் நல்ல பல்ல இழிச்சிட்டு பேச வந்துருவாள். 1 ரூபாய் தண்ணி கொடுக்க மாட்டேங்களா பற்றியா? என்ன ஆகுது? உயிர் போனால் கூட 1 ரூபாய் தண்ணி கொடுக்க மாட்டாள் அவளுக்கு. எப்படியெல்லாம் மனசு இருக்கா பற்றியா? நாம தான் வெகுளியாக இருந்துட்டு போகிறோம். மற்றவெல்லாம் மற்றக்கு கற்றுக்கணும். ஆமாம், நீ ரொம்ப வெகுளி பற்றியா? அந்த ஊரே சொல்லும் வெகுளின்ட்டு. 1 ரூபா கொடுத்தா கூட அதுக்கு ஒரு வட்டி போட்டு 5 ரூபாயா வாங்கிடுவா. இவ பேச வந்துட்டா. தவிச்ச வாக்கி 1 ரூபா தண்ணி கொடுக்க மாட்டா. அவள் வீட்டு வாசலுக்கு போனா எச்சு காக்கையில் காக்கா வரட்ட மாட்டா. இவெல்லாம் பேச வந்துட்டா பாரு. இந்த இழுவ நிற்க பற்றியா? ஒரு வாய் வாயை திறந்து பேசியலாம். ஒரு வாய் நம்ம அக்கா தானே, அந்த நம்ம மூத்தார் கொண்டாட்டி தண்ணி பிடிச்சிட்டு போகணும்னு நினைக்கல பற்றியா? எனக்கு நான் நவந்து முன்னாடி போகிறேன். 2 குடம் தண்ணி கொடுத்தா என்னவோ ஆயிரவளவு. எப்படிலாம் இருக்க பற்றியா? இழுவ பயங்கரமான ஆள் இருக்குட்டி. உனக்கு இரு, எனக்கு நேரம் வராமையே போயிடும். அப்போ இரு, ஒன்று நல்லா வச்சு செஞ்சு விட்டேன். இரு, இதுகிட்ட திரும்பி பேசணும்னு வையன். நம்மளுக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சிட்டு போகிறேன்னுட்டு ஏதாச்சும் சொல்லிட்டு கிடப்பா. அதுக்கு இவ்வளோ கண்டுக்காமல் நிற்கதே நல்லது தான்.
நமக்கு என்ன, நாம பாட்டியே தண்ணி பிடிச்சிட்டு போகிற வழியை பார்ப்போம். இதுகிட்ட பேசி நமக்கு என்ன ஆகும்? யார் குடும்பத்தை எப்படி கெடுப்போன்னு தான் பார்த்துக்கிட்டு கிடப்பா. என்னக்கா எல்லாம் தண்ணி பிடிக்க வந்தீங்களோ? ஆ இல்லை கீதா, சும்மா பொழுது போலையா, அதான் காலையிலேயே எழும்பி வந்து நிற்கணும்னு சும்மா ஆசை, அதான் பார்த்துக்க, வேற ஒன்றும் இல்லை. என்னக்கா காலையிலேயே ஒரே டென்ஷனாக இருக்க போல இருக்கு. காலையிலேயே டென்ஷனாக இருந்தால் எப்படி இந்த பொழுது நல்லாயிருக்கும்? பத்தியலா டெய்லி இப்போ தண்ணி வருது, எங்கள் வீட்டிகிட்ட இருக்க பைப்பெல்லாம் நல்ல தண்ணி வருது பத்தியலா, அதுலேயே நான் பிடிச்சிக்கேன். நீங்கள் தான் இங்கேருந்து வறுத்து கட்டி நின்றுட்டு கிடக்கியே, 2 மோட்டர் வாங்கி வச்சுக்க வேண்டியதானே? 2 மோட்டர் போட்டால் 4 நாள் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படி வந்து பொது பைப்பில் நிற்கணும்னு அவசியம் கிடையாதுல்லக்கா. ஆ உன் பிடிச்ச நல்ல வெளிநாட்டு ரூபா சம்பாரிச்சு கொடுக்கேன். நல்ல உன் இஷ்டத்துக்கு நீ உனக்கு சந்தோஷமாக என்னென்ன செய்யணுமோ செய்ய, உனக்கு என்ன கஷ்டம் இல்லாமல் ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்க. எங்கள் வீட்டிலலாம் அப்படியே நாங்கள் ஏதாவது செய்யணும்னா தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடித்தா கூட ஆகாது. இந்த மனுஷங்க எங்கே விடுறாவ? கிடைச்சா ஒன்றை மாதிரி புருஷன் கிடைக்கணும். எங்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் கிடைக்கலாமா? ஏன்க்கா நீங்கள் வேற வயிற்றுச்சல கிளப்பிட்டு கிடக்குறியே? இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் எவ்வளோ என் புருஷன்ட்டு வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காவ. உன் மண்டாட்டிங்க கண்ட பிள்ளைட பேசிட்டு கிடக்க அது இதுன்னு சொல்லி குடும்பத்தில் ஒரே சண்டை. என் மனுஷன் ஃபோனே பண்ணுறது கிடையாது. இந்த மாதம் இன்னும் ரூபாவும் போட்டு விடலை. நானும் என் மவளும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கிடக்கும். எவ தான் அந்த ஊரில் இப்படி போட்டு கொடுத்துட்டு கிடக்கல தெரியல. என் புருஷன் அந்த ஆளை வெளிநாட்டில் கிடக்காரு. இங்கே நடக்காதான் எப்படிக்கா அவருக்கு தெரியும்? இங்கேருந்து யாரை சொல்லி கொடுத்து என் குடும்பத்தை கிளாட்டு பண்ணுறாவோ? யாருன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும், அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு தெரியாது. மண்டியில் ஒரு மயிர் இருக்காது, எல்லாத்தையும் பிடிச்சி ஆஞ்சு விட்டுறம்பத்துக்கு. எதுக்கு என் குடும்பத்தை இப்படி கலைக்காளுவோ? நான் நிம்மதியாக இருந்தால் அவளுக்கு என்ன செய்யுது? யார் விட்டு குடும்பத்தையாவது நான்லாம் கெடுக்கனாக்க யார் சண்டை வம்புக்கு நான் போகிறது கிடையாது. நான் உண்டு, என் பொழப்பு உண்டு, நான் பாட்டி போயிட்டு இருக்கேன். எப்படியெல்லாம் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்றாளோ பத்தியா? சரிம்மா, காலையில் எங்கேயும் வேறசா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா? எது முக்கியமான விஷயமா? ஏக்கா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு ஓட்டு போடுற நாள் தெரியுமா? இன்னைக்கு ஓட்டு போடணும்ல, அதான் காலையிலேயே குளிச்சு எடுத்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஓட்டு போட முடியாது, ஒரே வெயில் பற்றியில். அந்த வெயிலில் போனால் என் ஸ்கின் என்னத்துக்கு ஆகிறது? ஒரே கருத்து பெருமத்துக்கு முடியும் ஒத்துக்காது. அதனால தான் காலையிலே முன்னேரத்தில் போனால் வரசை போட்டுட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. இந்த வெயிலெலாம் போக முடியாதுக்க, அதனால தான் இப்போயே கிளம்பிட்டேன். ஆ சரிம்மா, சரி போய் வட்ட பாடுப்போ. ராணேக்கா அவனை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு போய் ஓட்டை போட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வெயில் தான் ஆரம்பிச்சிரு பற்றியலாம். வாங்கக்கா முதல்ல போய் போட்டுட்டு வந்துடலாம். சரி லட்சுமி, நானும் நல்ல தண்ணி குடம் பிடிச்சி வச்சுட்டு வந்துடுறேன். வெயில் நேரத்தில் தண்ணி நிறைய தேவைப்படுது. தண்ணி இல்லாமல் என்ன செய்ய முடியுது? ஒரு நாளைக்கு குடிக்கே 2 குடம் 3 குடம் ஆகுது பற்றியா? அதுக்கப்புறம் சோறு பொங்க அது இதுன்னு ஆகுதுமா. அதனால தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த வாட்டி அது நல்லா போட்டு பார்த்து எலெக்ஷனில் நல்லா ஓட்டை போடணும். அதோட போட்டுவிட்டு பின்னாடி வருத்தப்படுறதுக்கு இப்போயே நல்லா யோசனை பண்ணி போட்டோம்னு வையேன், நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நீங்களும் அதே மாதிரி நல்லா யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க மக்களே. என்ன ஓட்டு போடாமல் இருக்கவங்களாம் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. என்ன நாங்களும் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறோம்.